Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். மடம் தெருவில் டியூஷனுக்கு நடந்து சென்ற பள்ளி மாணவிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் 35 வயதான கார்த்திகேயன் என்ற அந்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். மேலும் அவரது இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்பது துளி கூட இல்லை என பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பெண் குளிப்பதை நகராட்சி ஊழியர் வீடியோ எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலூர் பகுதியில் உள்ள வீட்டில் பெண் குளித்துக் கொண்டிருப்பதை வரி வசூல் மேற்பார்வையாளர் ஆனந்தராமன் வீடியோவாக எடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளே பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுவது மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் பிடிபட்டார். காட்டகரகம் கிராமத்தைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் பள்ளிக்கு சென்று தனது ஆட்டோவில் திரும்பிய 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தெரிய வருகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர் அன்பழகன் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் 80 வயது மூதாட்டிக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் சிறுமிகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என பெற்றோர்கள் அச்சத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர்.